அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் என்கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது இருளை நீக்கி ஒளி தரும் கார்த்திகை மாத சிறப்பையும் இந்த மாதம் நாம் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடுகள் பற்றியும் தான். வாங்க பார்க்கலாம். சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாதத்தின் சிறப்புகள் பல. அவற்றுள் முக்கியமான சிலவற்றை நாம் பார்க்கலாம். மாதங்களில் நான் மார்கழி என்கிறார் விஷ்ணு பகவான். ஆனால் கார்த்திகையோ சிவ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். கார்த்திகை மாதத்தின் திங்கட்கிழமைகள் அனைத்திலும் சிவாலயங்களில் நடைபெறும் சிவ வழிபாடும் சங்காபிஷேகமும் மிகவும் விசேஷம். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, துளசி கல்யாணம், பிரமோதினி ஏகாதசி, ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள். விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடையும் அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள். மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு. பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே மழை காலம் என்பார்கள். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் மழை, வெயில், பனி ஆகிய அனைத்தும் கலந்த காலநிலை நிலவும். இது சீதோஷ்ண ரீதியாக மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாகவும் அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் உரிய மாதமாகும். கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார விரதம் இருப்பது சிவபெருமானின் அருளை முழுவதுமாக நமக்கு பெற்றுத்தரும். கார்த்திகை மாதத்தில் தான் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது. இந்த சங்காபிஷேகத்திற்கு உரிய பொருட்களை நாம் வாங்கி கொடுத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்குமாம். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயனான முருகப்பெருமானையும் ஹரிஹர சுதனான ஐயப்பனையும் மாலை அணிந்து விரதம் இருந்து வழிபடலாம். இதே போல் கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை நிலவும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். சிவனும் சக்தியும் இணைந்திருக்கும் வடிவமே உமா மகேஸ்வரர் வடிவம். சிவனின் அற்புத வடிவங்களில் உமா மகேஸ்வர வடிவமும் ஒன்று. இந்த வடிவத்தில் உள்ள இறைவனையும் இறைவியையும் நினைத்து இருக்கும் விரதத்திற்கு உமா மகேஸ்வர விரதம் என்று பெயர். இம்மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்களாம். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களில் இருந்தும் விடுபடுவார்கள். கார்த்திகை மாதம் முழுவதும் காலையிலும் மாலையிலும் வீட்டு நிலைவாசலுக்கு முன்பு விளக்கேற்றுவது வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றதாம். இறைவனை தீப சுரூபத்தில் வழிபடும் மாதம் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகுந்த பலன்களை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. திருமால், பிரம்மா உட்பட 33 தேவர்களுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி அளித்த நாள் தான் திருக்கார்த்திகை என்று கருதப்படுகிறது. கார்த்திகை மாதம் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று சேரும் நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருக்கார்த்திகை திருநாள் 3/12/2025 புதன்கிழமை அன்று வருகிறது. திருக்கார்த்திகை அன்று திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இதை காண வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வார்கள். அங்கு மலை மேல் ஏற்றப்படும் தீபங்களில் எதிரொலிதான் மற்ற சிவன் கோவில்களிலும் இல்லங்களிலும் ஏற்றப்படும் தீபங்கள். எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும் பஞ்சபூத ஸ்தலங்கள் மிகவும் முக்கியம். திருக்கார்த்திகை மகாதீபத்திற்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திர நாளில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு யம பயம் நீங்கி நலமுடன் வாழ்வர் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் சொல்கிறது. கார்த்திகை மாதம் முழுவதும் வீடுகளில் தினமும் காலையிலும் மாலையிலும் நிலைவாசலுக்கு வெளியில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைப்பது எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். 6 மணிக்கு முன்பாக விளக்கை ஏற்றுவது சிறந்த பலனை தரும். கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாகும். இந்த மாதம் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
கார்த்திகை மாதத்தில் வரும் ஏகாதசி அன்று திருமணமாகாத பெண்கள் துளசி செடியுடன் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜை செய்து துளசி கல்யாணம் செய்து வழிபாடு செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் பஞ்சமி தினத்தன்று நாகதோஷம் நிவர்த்தி செய்வதற்கு உகந்த நாள் என்பதால் இம்மாதத்தை தோஷங்கள் நீக்கும் மாதம் என்றும் சொல்வார்கள். கார்த்திகை தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். கார்த்திகை மாதம் முழுவதும் பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணுவின் சந்நிதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு ஸ்ரத்தையுடன் பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும். நம் சிந்தையும் மனமும் தெளிவு பெற திரு கார்த்திகையில் தீபம் ஏற்றி ஒளிமயமான வாழ்க்கையை பெற்று வாழ்ந்திடுவோம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.